வணக்க நண்பர்களே, நான் உங்கள் ஐயப்பதாஸ். இந்த பயணம் கிட்டத்தட்ட ஒரு கால பயணம் செய்வது போன்றதுதான். கிபி 9ஆம் நூற்றாண்டு பகுதியில் கட்டப்பட்ட ஒரு சமண கோயில் கன்னியாகுமரி மாவட்டம் சிதறால் மலைப்பகுதியில் மலையோட உச்சியில் இருக்குது. அந்த சமண பள்ளிக்கு தான் போக போகிறோம். நான் இரணியிலிருந்து தக்கலை வழியாக போக போகிறேன். கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர் பயணம் செய்யணும். நீங்கள் கூகுள் மேப்பை பயன்படுத்தி எந்த பகுதியிலிருந்து இந்த கோயிலை எளிதாக அடைய முடியும். இந்த கோயிலோட சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோயில் ஒரு சமண கோயில். ஒரு காலத்தில் சமணம், பௌத்தம் போன்ற சமயங்கள் இந்தியாவில் தலச்சோங்கி இருந்ததற்கு இது போன்ற கோயில்கள் ஆதாரமாக இருக்குது. தென்னிந்தியாவை பொறுத்த வரைக்கும் சைவமும் வைணவமும் அதிகமாக பின்பற்றப்பட்ட சமயங்களாய் கருதப்பட்டாலும் சமணமும் அதிகமாக பின்பற்றப்பட்டதற்கு இது போன்ற சமண பள்ளிகள் சாட்சியாக இருக்குது. முந்தைய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மக்கள் எந்த மதத்தை பின்பற்றினார்களோ அந்த மதத்திற்கு மன்னர்களிடமிருந்து ஆதரவு கிடைச்சதை பார்க்க முடியுது. ஆய்மன்னனான கோகர்ணத்தடக்கன் திருவிடைக்கோடு என்கிற பகுதியில் இருக்கக்கூடிய பழமையான சைவ கோயிலான சிவன் கோயிலை கட்டி கொடுத்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் பார்த்திபசேகரபுரம் என்கிற இடத்துல இருக்கக்கூடிய வைணவ கோயிலையும் இந்த அரசனே கட்டி கொடுத்திருக்கிறாரு. இந்த கோகர்ணத்தடக்கன் வழியிலேயே உள்ள ஆய்மன்னன் விக்ரமாதித்ய வரகுணனின் கல்வெட்டு தான் இந்த சமண கோயிலில் கிடைக்கக்கூடிய பழமையான கல்வெட்டு. அப்படின்னா அரசர்கள் மக்கள் வணங்கிய தெய்வங்களை போற்றுதற்காகவே அந்த காலத்தில் இருந்திருக்காங்க. இந்த கோயிலோட அடுத்த சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோயில் ஒரு குடைவரை கோயில், அதாவது பாறையை குடைந்து செய்யப்பட்ட கோயில். தென்னிந்தியாவை பொறுத்த வரைக்கும் முற்கால பாண்டியர்கள் குடைவரை கோயில்களுக்கு பெயர் பெற்றவங்க. அவர்கள் மட்டும் இல்லாமல் பல்லவர்களும் குடைவரை கோயில்களுக்கு பெயர் பெற்றவங்க. தூத்துக்குடி மாவட்டம் கழுகுமலை பகுதியில் இருக்கக்கூடிய குடைவரை கோயில் முற்கால பாண்டியர்களின் குடைவரை கோயில்களுக்கு ஒரு சிறந்த சான்று. ஆனால் இந்த சிதறால் மலை கோயில் குடைவரை கோயிலாக இருந்தால் கூட முற்கால பாண்டியர்களின் கல்வெட்டு எதுவுமே கிடைக்கல. ரொம்ப பழமையான கல்வெட்டு 9ஆம் நூற்றாண்டு பகுதியில் உள்ள ஆய் மன்னர்களின் கல்வெட்டு தான். ஒரு சமய பகுதியில் கோயில் போன்ற கட்டிடங்கள் உருவாவதற்கு முன்பிருந்து குறைந்தது 100-200 ஆண்டுகள் அந்த பகுதியில் தெய்வங்கள் மக்களால் வணங்கப்பட்டிருக்க வேண்டும். அந்த வகையில் இந்த சமண பள்ளியும் குறைந்தது 7ஆம் நூற்றாண்டு பகுதியிலாவது அதன் தோற்றம் இருந்திருக்க வேண்டும். கோயில் பகுதிக்கு வந்து சேர்ந்தாச்சு. கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் மலை ஏறி போகணும். மலை ஏறுறதுக்கு ஏதுவாக அழகான படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த கோயில் ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட்டில் தான் இருக்குது. இது ஒரு ஷாக்கிங் நியூஸ் என்னென்னா, கோயிலுக்கு கேமரா எடுத்து செல்ல அனுமதி இல்லை, ஆனால் மொபைல் ஃபோன் எடுத்து செல்லலாம். நான் 2 வருடத்திற்கு முன்பு இந்த கோயிலுக்கு வரும்போது கேமரா அலோவ் பண்ணாங்க, ட்ரோன் மட்டும் அலோவ் பண்ணலை. இப்போ கேமரா அலோவ் பண்ணலை. என்னைக்கு மொபைல் ஃபோன் தடை பண்ணுறாங்கன்னு தெரியல. இதற்கான தெளிவான காரணங்களும் தெரியலை. 2 வருடத்திற்கு முன்னாடி எடுத்த வீடியோ ஃபுட்டேஜை இந்த காணொலியில் உங்களுக்காக கொடுக்குறேன். கோயிலின் மேல் பகுதியில் போன உடனே புதியதாக கட்டப்பட்ட விமானத்தை பார்க்க முடியும். இந்த விமானம் சமீப காலத்தில் கட்டப்பட்டது தான். இந்த கோயில் முழுக்க ஒரு சமண கோயில் தான். இதே போன்ற சமண பள்ளிகள் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் நிறையவே இருக்கிறத பார்க்க முடியுது. கோயிலுக்கு உள்பகுதியில் குகை போன்ற பாறை அமைப்பு வழியாக போன உடனே தொங்கு பாறை போன்ற அமைப்பு இருக்கும். இந்த தொங்கு பாறையில் ஏராளமான தீர்த்தங்கரர்களோட திருமேனிகள் புடைப்பு சிற்பமாக பொறிக்கப்பட்டிருக்கு. இதில் நிறைய வட்டெழுத்து கல்வெட்டுகளும் இருக்குது. இந்த கல்வெட்டுகளில் ஒவ்வொரு சிற்பங்களும் யார் உபயம் செய்து கட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவலும் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த புடைப்பு சிற்பங்களில் எளிதாக அடையாளம் காணும்படி உள்ளது சில சிற்பங்கள் தான். நடுவில் நின்ற கோலத்தில் நாகக்குடையின் கீழ் பார்ஸ்வநாதர் இருக்கிறாரு. பார்ஸ்வநாதரோட வலதுகை பக்கத்தில் நாகக்குடையின் கீழ் கையில் பூவோடு அவருடைய எச்சி இசக்கி நிற்கிறாள். வலதுகை பக்கத்தில் இருக்கும் பெரிய தீர்த்தங்கரர் நேமிநாதர், அவருடைய பக்கத்தில் அவருடைய எச்சி அம்பிகாவுடைய புடைப்பு சிற்பம் பொறிக்கப்பட்டிருக்கு. இந்த சிற்பம் சில ஆராய்ச்சியாளர்களால் பத்மாவதியாக அடையாளம் காணப்படுது, சில ஆராய்ச்சியாளர்களால் அம்பிகாவாக அடையாளம் காணப்படுது. இந்த எச்சியின் பக்கத்தில் இந்து கடவுள் துர்க்கைக்கு இருப்பது போல சிங்கமும் பொறிக்கப்பட்டிருக்கு. எது எப்படியோ சமணமும் நம்முடைய பழம்பெரும் அதிகமாக பின்பற்றப்பட்ட மதமாக இருந்திருக்கு. நாம் இப்போ வழிபடக்கூடிய எச்சிகள் இந்த மரபில் இருந்து கூட வந்திருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் சமணத்திற்கும் வைதீகத்திற்கும் உள்ள ஒரு பெரிய தொடர்பு இந்த எச்சிகள் மூலம் பூர்த்தி செய்யப்படுது.
இந்த சிதறால் மலை கோயில் இப்போ மக்களால் சிதறால் தேவி கோயில் என்றே அழைக்கப்படுது, சமண கோயில் என்று அழைக்கப்படலை. அதற்கு பெரிய வரலாறும் இருக்குது. மேற்கு பாகத்தில் ஒரு குடைவரை கோயில் இருக்குது. இந்த குடைவரையில் 3 கருவறைகள் இருக்குது. ஒரு கருவறையில் தேவியோட உருவமும், ஒரு கருவறையில் மகாவீரரோட சிற்பமும், இன்னொரு கருவறையில் பார்ஸ்வநாதரோட சிற்பமும் இருக்குது. 20 ஆண்டுகளுக்கு முன்பு வரை இந்த கருவறைகள் காலியாக தான் இருந்திருக்கு. இப்போ இந்த கருவறையில் இருக்கும் சிற்பங்கள் வெளியே சிதறி கிடந்ததாக கூறப்படுது. இந்த கருவறையில் இருக்கும் தேவி அம்பிகா தேவியாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 10ஆம் நூற்றாண்டு பகுதியில் நாராயணன்குட்டி என்பவர் தேவிக்கு முன்மண்டபத்தோட கூடிய ஒரு கோயிலை எழுப்பியிருக்கிறார். ஆனால் நாம் இப்போ பார்க்கக்கூடிய முன்மண்டபம் கிபி 1373 திருக்கூடல் நகரை சேர்ந்த கரந்தன்ம செட்டி நாயனார் என்ற நாராயணன் காளிதாஸ் என்பவரால் கட்டி கொடுக்கப்பட்டது. இது இந்த மண்டப தூண்களில் இருக்கக்கூடிய கல்வெட்டு மூலம் அறிய முடியும். அந்த கோயில் ஒரு சைவ கோயிலாகவே கட்டப்பட்டிருக்கு. அதற்கான ஆதாரம் அந்த கோயில் தூண்களில் இருக்கக்கூடிய சிவலிங்கங்கள் மற்றும் சித்தர்களோட சிற்பங்களை வச்சு சொல்ல முடியும். இப்போ இந்த கோயில் தேவி கருவறையில் தேவி சிலைக்கு பதிலாக ஒரு பாவி விளக்கை வைக்கப்பட்டிருக்கு. திருவிதாங்கூர் மகாராஜா மூலம் திருநாள் கூட இந்த கோயிலுக்கு நிபந்தம் அளித்திருக்கிறார். இந்த கோயிலில் உள்ள தேவி சிலை காணாமல் போய் பின்பு மூலம் திருநாள் மகாராஜா புதிய சிலை பிரதிஷ்டை செய்ததாக சொல்லப்படுது. ஆனால் அந்த சிலையும் காணாமல் போயிருக்கு. இப்போ இருக்கிறது வெறும் பாவை விளக்கு தான். இந்த மண்டபம் பூட்டி வைக்கப்பட்டிருக்கு. அதனாலேயே என்னால் வீடியோ மற்றும் ஃபோட்டோ எடுத்து உங்களுக்கு காட்ட முடியலை. தெற்கு பாகத்தில் ஒரு பெரிய பாறை இருக்குது. இந்த பாறையில் பழமையான 9ஆம் நூற்றாண்டை சேர்ந்த வட்டெழுத்து கல்வெட்டு இருக்குது. இந்த கல்வெட்டு தான் இந்த பல்கலைக்கழகத்தோட மூல ஆதாரம். இந்த கல்வெட்டில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஸ்வஸ்திஸ்ரீ கோ விக்ரமாதித்த வரகுணர்க்கு செல்லா நின்றையாண்டு 28 இவ்வாண்டு பேரையக்குடி அரட்டநேமி படார மாணக்கிகள் குணந்தாங்கி குரத்திகள் திருச்சாரணத்து பட்டாரியர்க்கு அரவிக்கட்ட பொற்கட்டின களஞ்சு 10 பொற்பட்டமும் பொற்பூவுமா வைக்களஞ்சு களஞ்சின் பொலி கொண்டு அரவிக்கட்ட இட்டது. அப்படின்னா இந்த கல்வெட்டு என்ன சொல்லுதுன்னா, பேரையக்குடி அரட்டநேமி படார மாணக்கிகள் குணந்தாங்கி குரத்திகள் திருச்சாரணத்து படாரியர்க்கு இந்த கோயிலில் உள்ள தேவிக்கு பொன்னும் பூவும் வழங்கியதை இந்த கல்வெட்டு தெளிவாக குறிப்பிடுது. 9ஆம் நூற்றாண்டு பகுதியில் உள்ள மிகப்பெரிய சமண பல்கலைக்கழகம் கன்னியாகுமரியில் இருக்கிறதுனா எத்தனை பேருக்கு தெரியும்? கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு சமண பள்ளி சிதறால் மலை கோயிலில் இருக்குது. கண்டிப்பாக பாருங்கள். இந்த காணொலி பிடிச்சிருந்தா இந்த காணொலியை லைக் பண்ணுங்கள். இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்க. இதே போன்ற காணொலியை காண இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இதே போன்ற ஒரு காணொலியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.